ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தோடு ஒரு பெரும் பாவம் ஒன்று செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். வைல மதியன அகாஹும் ஷுஐபா, மதியன் என்கிற அந்த நகரவாசிகளுக்கு அவர்களுடைய ஒரு சகோதரரையே தூதராக அனுப்பி வைத்தோம். அந்த தூதர் கால யா கௌம் அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு, நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாமல் வேறு ஒரு கடவுள் உங்களுக்கு கிடையாது என்று சொன்னார். சொல்லிவிட்டு ஜாஅத்துக்கும் பையினத்தும் மின் ரப்பிக்கும், உங்கள் இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் வந்துவிட்டது என்று அவர் கூறினார். கூறியதற்கு பின்னால் அவர் தொடர்ந்து சொல்கின்றார், ஃபஅவுஃபுல் கைல வல் மீசான், அளவைகளிலும் நிறுவைகளிலும் நீங்கள் சரியாக நிறுத்து அளந்து கொடுங்கள், அதில் குறை ஏதும் ஏற்படுத்தி விட வேண்டாம். வலா யப்ஹசுன் நாஸ அஷ்யாஅஹும், மேலும் நீங்கள் மக்களுடைய பொருட்களில் எந்த ஒரு மோசடியும் நீங்கள் செய்துவிட வேண்டாம் என்று, குறைத்து விட வேண்டாம் என்று அவர் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டினார். வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி, நீங்கள் பூமியிலே குழப்படி செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே அவர்களுக்கு சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அளவை நிறுவைகளில் மோசடி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விடயம். அதை அந்த தூதர் அந்த மக்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். இன்னும் சூரா அல் முத்தஃபிஃபீன் என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனமே வைலுல் லில் முத்தஃபிஃபீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அளவு எடைகளில், எடை போடுவதில் மோசடி செய்பவர்கள், அதான் முத்தஃபிஃபீன், அவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகிறான். அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன், மனிதர்களிடமிருந்து அவர்கள் அளந்து வாங்கும் போது அவர்கள் நிறைவாக அளந்து எடுப்பார்கள். வைதா காலூஹும் அவ் வஸனூஹும், அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அளந்தாலோ நிறுத்தாலோ என்ன செய்வார்கள்? யுஹ்சிரூன், அதிலே நஷ்டம் உண்டாக்குகிறார்கள், குறைகளை ஏற்படுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, வியாபாரம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியம். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வியாபாரத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிறுபிராயத்திலே அவர்கள் இளமை பருவத்திலே இருக்கும்போது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வணிகப் பொருட்களை ஷாம் நகருக்கு கொண்டு போய் வியாபாரம் செய்த அவருடைய வியாபார யுக்திகளும் அவருடைய நேர்மையும் அவர் எடுத்துக்கொண்டு வந்த லாபத்தையும் கண்டுதான் ஹதீஜா அன்னை அவர்களுக்கு அவரையே மனம் முடிப்பதற்காக அவருடைய அடிமை பேசி அந்த திருமணமே நடந்தது என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். அதே மாதிரியாக அவருடைய தூதர்கள் எல்லாம், அவருக்கு பின்னால் இருந்த கலீஃபாக்கள் எல்லாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக, தொழில் செய்யக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் அவர் சொல்லுகின்றார், நான் வியாபாரம் செய்து என்னுடைய குடும்பத்தை நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டிருந்தேன். இப்போது நான் இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறேன், நான் உங்களுக்காக உழைக்கப் போகிறேன். எனவே பைத்துல் மாலில் இருந்து என்னுடைய குடும்பத்தின் செலவை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிகமாக ஹதீதுகளை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் காரணம் சொல்கின்றார்கள். முஹாஜிரீன்கள் எல்லாம் வியாபாரங்களுக்காக வெளியே போவார்கள். நான் எனக்கு போதுமான அளவுக்கு வியாபாரத்திலே இருந்துவிட்டு மீதியுள்ள நாட்களெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து அவர் சொல்வதையெல்லாம் நான் மனநமிட்டு மக்களுக்கு எடுத்து சொல்வேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்து வைப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், வலம் யன்கிசுல் மீகால வல் மீசான இல்லா உஹிது பிஸ்ஸினீன் வ ஷித்தத்தில் மோனதி வ ஜௌரி சுல்தானி அலைஹிம், நீங்கள் அளவைகளிலும் நிறுவைகளிலும் மக்களுக்கு குறைத்து கொடுப்பீர்களாக இருந்தால், அளவை சொல்லிவிட்டு ஆனால் கொடுக்கும்போது அதிலே தந்திரங்கள் செய்து அளவைகள் நிறுவைகளிலே நீங்கள் குறை ஏற்படுத்தி விட்டால் அல்லாஹ் தஆலா உங்களை வறுமையை கொண்டு சோதிப்பான், மேலும் பொருளாதார கஷ்டத்தை கொண்டு சோதிப்பான், பொருளாதார விலையேற்றம், பொருளாதார நெருக்கடியை கொண்டு சோதிப்பான். அப்போ இந்த ஒரு குற்றம் செய்யும் போது, ஒரு சமுதாயத்தில் அளவை நிறுவைகளில் மோசடி செய்கின்ற போது,
அந்த சமுதாயத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சோதிக்கிறான்? பட்டினி, பசி, பொருளாதார சிக்கலை கொண்டு சோதிக்கிறான். பொருளுக்கு விலை ஏற்றத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே வியாபாரம் என்பதை எந்த சமுதாயத்தில் நேர்மையாக செய்கிறோமோ அந்த சமுதாயத்தில் அல்லாஹ் தஆலா நிம்மதியை கொடுக்கிறான் என்பதை நாங்கள் அறிய வேண்டும்.